விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? என்னென்ன விஷயங்கள்லாம் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றி பெற போகிறீர்கள்? என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க? எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? என்ன பார்த்தாலுங்க ஐயா, நாங்க மட்டும் என்னங்கய்யா செஞ்சோம்? காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் ராசியா பிறந்தது எங்க தப்பா? படாத பாடுபடுத்துறாங்க ஐயா பக்கத்துல இப்படிலாம். போராட்டம், கவலை, பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க போய் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மட்டும் ஒரு வருடத்துல 4 மாதம் நிம்மதி கிடைக்குன்னா அது அதிசயமா இருக்க. ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னா, கிரகங்கள் உங்களை பட்டை தீட்டுவது போல் தீட்டிக் கொண்டே இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த வருடம் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகளையும் முன்னேற்றமான சூழ்நிலையும் கோச்சார ரீதியான கிரகங்கள் அற்புதமா கொடுக்க போகுது. ஓகேவா? சோ இந்த மாதத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு அதிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஒரு நல்ல வேலை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாளா காத்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உறுதியா இந்த வட்டம் பதவி உயர்வு கிடைக்கும். கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும். அதே போல ஒரு இடம் வாங்கி கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கணும், ஆனா இடமும் கிடைக்க மாட்டேங்கி கடனும் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக இந்த வட்டம் கடன் வாங்கி சில பேர் இடம் வாங்கிடலாம், அல்லது இருக்கிற காசை வச்சு அதற்கேற்றவாறு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், சில முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதத்துல அதாவது மாணவர்களுக்கு, விருச்சிக ராசி மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு. அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி செய்வீங்க. உங்களுக்கு உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே கவிதையாக மாறும். உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே கட்டுரையாக மாறும். அதே போல ஆசிரியர், பேராசிரியர் எல்லாருமே வெற்றி பெறுவாங்க, அவங்களுக்கான மதிப்பை பெறுவாங்க. படிக்கிற மாணவர்கள் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம்.